பிஜேபியில் ஒரு முஸ்லீம் ஒன்றுமே இல்லைங்க. எங்கள் வேலூர் இப்ராஹிம் பிஜேபியில் சேர்ந்துட்டார். அவர் ஜமாத் ஏற்றுக்கொள்கிறதா? அவரை ஒரு இடத்துல போய் தொழுகை செய்யறதுக்கு அனுமதிக்கிறாங்களா? தமிழக அரசியல்ல 2 தற்குறிகள் என்று சொன்னால், ஒன்று முன்னாள் முதல்வர், 2வது முன்னாள் துணை. அதனால மீண்டும் மீண்டும் இந்த லவ் ஜிகாத் பற்றிய விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதை ஸ்ரீ டிவி தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. இந்த நாட்டுடைய பாரம்பரியத்தோ அதை நிலைநாட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. அதனால அதை கொடுத்துருக்காங்க. உடனே எதிர்ப்புகள் எல்லாம் வருவது. இப்போ ஜாமியா மிலியா மாதிரி ஆளுக்கு தான் சிஏஏ போராட்டத்துக்கு, விவசாய போராட்டத்துக்கெல்லாம் பின்னணியில் தான் ஆலோசனை. ஒரு ஜேஎன்யூவில் என்ன எலிமெண்ட்ஸ் இருந்ததோ அதுக்கு குறைவாக இல்லாமல் ஜாமியா தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். 4 மாநிலம் மற்றும் புதுச்சேரி தேர்தல் முடிவுகள் அதிர்ச்சியில் திமுக, மம்தா கட்சி. டிசிஎஸ்ஐ தொடர்ந்து குண்டூர் எஸ்ஆர்எம்மில் லவ் ஜிகாத். பீகாரில் பள்ளி மதரசாக்களில் வந்தே மாதரம். லடாக்கில் புதிய 5 மாவட்ட உருவாக்கத்தை எதிர்க்கும் முஸ்லிம் அமைப்புகள். மணிப்பூர் பிரிவினைவாதிக்கு ஜாமியா மிலியா பல்கலையில் நியமனம். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், உரைநாடு இதழாசிரியர் திரு ராம நம்பி நாராயணன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர், சொல்லுங்க சார். ஒரு 4 மாநில தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி, அங்கேயும் தேர்தல் முடிந்திருக்கிறது. இது எல்லாமுமாக சேர்ந்து ஒரு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சில சமயங்களில் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது, சில சமயங்களில் எதிர்பார்த்த உழைப்பிற்கு கிடைத்த வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது. இப்ப முதலில் மேற்கு வங்கத்தை எடுப்போம் சார். இந்த மேற்கு வங்க தேர்தலை பத்தி எப்படி பாக்குறீங்க பாஸ்கர்? நான் நேரடியாகவே விடுறேன், ஒவ்வொரு கேள்வியா வேண்டாம். 5 மாநில தேர்தலில் பாண்டிச்சேரி மாநிலம் தேசியம் வென்று இருக்கிறது, பிரிவினைவாதம் தோற்று இருக்கிறது. இல்ல கேரளத்தை சேர்த்து சொல்றீங்களா? தேசியம் வென்று? ஆமா, தேசியம் வென்று இருக்கிறது, பிரிவினைவாதம் தோற்று இருக்கிறது. இந்துக்களுக்கு எதிரான அரசாங்கம் தோற்கடிக்கப்பட்டு இருக்கிறது, இந்துக்களுக்கு ஆதரவான அரசாங்கம் வந்திருக்கிறது. இது முதல் விஷயம். உதாரணமாக இப்ப நீங்க கேட்ட கேள்வி மேற்கு வங்கம். மேற்கு வங்கத்துல பிரிவினை என்பது எந்த அளவுக்கு இருந்தது என்றால், 2014 மோடி ஆட்சிக்கு வரும்போது, மோடி ஆட்சிக்கு வந்தால் மேற்கு வங்கம் இந்தியாவோடு இருக்காது அப்படின்னு பேசினார். அதுக்கு முன்னால பேசினாங்க, வாஜ்பாய் ஆட்சிக்கு வரும்போது பேசினாங்க, பாஜக ஆட்சிக்கு வந்தால் மேற்கு வங்கம் இருக்காது. மேற்கு வங்கம் இருக்கிறது, ஆனா யாரெல்லாம் இருக்காதுன்னு பேசினாங்களோ அவங்கெல்லாம் இப்ப காணாம போயிருக்காங்க. ஊடுருவல்காரர்களை வைத்துக்கொண்டு, இஸ்லாமியர்களை வைத்துக்கொண்டு, ஜிகாத்திகளை வைத்துக்கொண்டு, இந்திய அரசாங்கத்தை மிரட்டி கொண்டு, ஏன்னா அவங்ககிட்ட ஓப்பனா பிரச்சாரம் பண்றாங்க, நீங்க இங்க வரலாம், இங்க ரேஷன் கார்டு வாங்கிக்கலாம், இங்க உங்களுக்கு நாங்க எல்லாம் தந்துடுவோம், ஆதார் கார்டு வாங்கிக்கலாம், நீங்க பிஜேபியை பத்தி கவலைப்படாதீங்கன்னு பிரச்சாரம் பண்ற அளவுக்கு மம்தாவுக்கு தைரியம் இருந்தது. இந்த அபிஷேக் பானர்ஜி என்னுடைய அந்த டைமண்ட் ஹார்பர் மாடல் யூனியன் கவர்மெண்ட் என்ன செய்து விடும்லாம் கேட்டிருந்தாரு. அதெல்லாம் பார்த்தா எப்படி, அதாவது நேரடியா நம்ம பாஷையில சொல்லணும், எப்படி ஆப்படிக்கணுமோ அப்படி ஆப்படித்திருக்கிறார். அதாவது ஒரு முக்கியமான இடத்துல இந்தியாவுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் மேற்கு வங்கத்தில். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ மால்டாவில், முசாஃபர் நகரில், இன்னும் பல இடத்துல எப்படி நீங்கள் அதாவது அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ஸ். ஒரு எம்பி கான்ஸ்டிடுவன்சி 90 லட்சம் ஓட்டு இருக்கு, ஒரு எம்பி கான்ஸ்டிடுவன்சியில் வெறும் 15 லட்சம் ஓட்டு இருக்கு. இப்படிலாம் இருக்கு.
எம்எல்ஏ கான்ஸ்டுவன்சிலே ஒரு கான்ஸ்டுவன்சில 3.25 லட்சம் ஓட்டு இருக்கு, ஒரு கான்ஸ்டுவன்சில 1.25 லட்சம் ஓட்டு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி தான், அதாவது அதுதான் இவங்க வந்து டீலிமிட்டேஷனே வரவிடக்கூடாதுங்கிறாங்கல்ல, எதையும் நடுவில் வரவிடல, பார்டர் ஃபென்சிங் அனுமதி கொடுக்கல. இதையெல்லாம் தாண்டி முஸ்லிம்களை தாண்டி நீங்கள் ஓட்டு போட வைக்க முடியுமான்னா, எப்போ துணை ராணுவ படை உள்ள வந்ததோ, எப்ப யார் 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 யாரெல்லாம் ட்ரபுள் மேக்கர்னு பார்த்து அவங்களை எச்சரித்து அவங்க மண்டையில தட்டி வச்சதோ, ஓட்டு சுதந்திரமா போடலாம்னு முடிவு பண்ண பிறகு இன்னைக்கு 2/3 மெஜாரிட்டி பிஜேபிக்கு வந்திருக்கிறது. இது வெஸ்ட் பெங்கால். இல்ல, அதுல இன்னொரு கேள்வி இருக்கு. வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் 202 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதுல ஒரு இஸ்லாமிய கேண்டிடேட் கூட இல்லாம அந்த பொலிட்டிக்கல் அப்பீஸ்மெண்ட்ங்கிறத பண்ணணுங்கிறத கொஞ்சம் கூட நினைக்காம இதை எப்படி அவங்க சாத்தியமாக்கியிருக்காங்க சார்? இல்லைங்க, இந்த கேள்வியே ஒரு தப்பான கேள்வி பாஸ்கர். அதாவது எதிர்கட்சிகள் என்ன கேட்குறாங்கன்னா, பிஜேபியில முஸ்லிம்களே இல்லை, இந்தியாவில் இத்தனை சதவீதம் முஸ்லிம்கள், பிஜேபி ஏன் முஸ்லிம்களுக்கு அத்தனை சதவீதம் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. பிஜேபியில ஒரு முஸ்லிம் ஒண்ணுமே இல்லைங்க. எங்க வேலூர் இப்ராஹிம் பிஜேபியில சேர்ந்துட்டார். அவரை ஜமாத் ஏற்றுக்கொள்கிறதா? அவரை ஒரு இடத்துல போய் தொழுகை செய்யறதுக்கு அனுமதிக்கிறாங்களா? அவரை இஸ்லாமிய ஆர்கனைசேஷன் எப்படியெல்லாம் அவங்க பாய்காட் பண்ணுது. அதாவது பிஜேபியில ஒருத்தர் சேர்ந்தாலே இஸ்லாமிய அமைப்புகள் அவரை கரிஞ்சு கொட்டும், அவருக்கு கபர்ஸ்தானே கிடைக்காதுங்க. அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் செத்து போனா புதைக்க முடியாது, அந்த அளவுக்கு சோசியல் பாய்காட் இருக்கும். ஆகையினால பிஜேபியில சேருவதற்கு அச்சம் இருந்ததுனால யாரும் சேர்றது. நீங்க பிஜேபி ஒரு செக்குலர் பார்ட்டி, அங்க பிஜேபியில சேரலாம் அப்படின்னு இப்போ சிக்கந்தர் பக்தர் இருந்தாரு, இன்னைக்கு ஒரு ஸ்போக்ஸ் பர்சனே பிஜேபியில ஷேஷாட பூனாவாலா வந்து இஸ்லாமியர் தான் இருக்கிறாரு. என்ன பிரச்சனை இருக்கு? அது இல்லைங்க கேள்வி. அப்ப இருக்கிற கேண்டிடேட் தான் நீங்க போடணும். அந்த கேண்டிடேட் இஸ்லாமியர்கள் அன்பை பெற்றவர்களா, இஸ்லாமியர்கள் ஆமா ஆமா இவர் நமக்காகவும் பேசக்கூடியவர் தான் என்று ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள். அவ்வளவுதான். நாங்க நீங்க உள்ள வந்தா இடம் கொடுப்போம், வரல வராத ஆளுக்கு எப்படி கொடுப்போம்? மொத்தமே உங்க மொத்த முஸ்லீம்ல ஒரு 3% முஸ்லீம் பிஜேபியில இருந்துகிட்டு பிஜேபி வந்து டோட்டல் பாப்புலேஷன்ல இருக்கிற மாதிரி எங்களுக்கு இடம் கொடுக்கணும்னா எங்க போய் கொடுப்பாங்க இடம்? அதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? இஸ்லாமிய சமுதாயம் தான் இந்த இடத்தில் தன்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். தன் மதத்துக்காரங்க எல்லா கட்சியிலையும் இருக்கலாம், கிறிஸ்தவர்களா எல்லா கட்சியிலும் இருக்கலாம், அப்படி சொன்னா அவங்க வருவாங்க. ஆனா கிறிஸ்டியானிட்டியில ஒருத்தர் உள்ள வந்தவனே, நீ கிறிஸ்டியன், நீ எப்படி பிஜேபியில இருக்க, நீ முஸ்லீம், நீ எப்படி பிஜேபியில இருக்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு முஸ்லீம் திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், காங்கிரஸ்ல இருக்கலாம், கம்யூனிஸ்ட்ல இருக்கலாம், பிஜேபியில இருக்கக்கூடாதா? அப்ப பிஜேபி என்ன வகுப்புவாதமா பேசுகிறது? இந்துத்துவா பேசுகிறதுனா கலாச்சாரம் பேசுகிறது. அப்போ பொய்ய பேசி நீங்க மக்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அதான் அப்போ நீங்க வந்து ஒரு விஷயம், இஸ்லாமியர்கள் வாக்கு சதவீதம் என்பதை தாண்டி இஸ்லாமிய வேட்பாளர்களே இல்லாமல் வெற்றி பெற முடியுமானா அது குஜராத்ல நிரூபிக்கிறது, மத்திய பிரதேசல நிரூபிக்கிறது, யூபியில நிரூபிக்கிறது, டெல்லியில் நிரூபிச்சுட்டு தானே இருக்கும். அதுக்கப்புறம் கூட இஸ்லாமியர்கள் வரவில்லை என்பதுதானே பிரச்சனை. இவர்களாக டெமோக்ராட்டிக் ப்ராசஸை அப்சீட் பண்ணிவிட்டு கட்சியை குறை சொல்வதில் அர்த்தம் இல்லை. இது வெஸ்ட் பெங்கால். இன்னைக்கு 2/3 அசாம் பொறுத்தளவுல இது 3வது முறை, அதாவது ஹேட்ரிக் வெற்றி. இந்த ஹேட்ரிக் வெற்றின்னு என்ன அர்த்தம்னா, 3வது தடவை ஒருத்தர் ஜெயிக்கும் போது தக்கி தவறி திணறி கஷ்டப்பட்டு, ஏன்னா 2 தடவை ஆட்சி பண்ணியாச்சு, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும், அதுதான் உண்மை. ஆனால் இந்த தடவை தான் 2/3 மெஜாரிட்டி வந்திருக்கு. அங்கேயும் 100 சீட்டு வந்தாச்சு, 128 சீட்டுக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்க ஆளு தகுதியானவர்களாக உங்களை நிரூபித்துக் கொண்டு வருகிறீர்கள். காங்கிரஸ் கட்சிக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு சீஃப் மினிஸ்டர் பொண்டாட்டியை பத்தி எல்லாம் அது மட்டமா பேச ஆரம்பிச்சாங்க. அந்த பவன் கெரா ஜாமீனுக்கு அலைந்து கொண்டு இருக்கிறார். அப்போ 2/3 மெஜாரிட்டி இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறது, 2/3 மெஜாரிட்டி அசாமில் இருக்கிறது என்றால், மாநிலமே தன்னுடைய பாதுகாப்புக்கான
இன்ஃபில்ட்ரேஷனுக்கு எதிரான சட்டங்களை போடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மக்கள் வந்தா பாஜகவை நம்பி பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள். இப்போ இவர் எங்க ராகுல் காந்தி வேணா சொல்லலாம், ஐயோ ஓட்டை திருடிட்டாங்க. மமதாவும் சுகந்த் அதிகாரியும் கடைசி ரவுண்ட் வரைக்கும் உள்ளே இருந்திருக்காங்க. நடுவில் பிரச்சனை வந்தது, நடுவில் பிரச்சனை வளர்ந்தானே கொஞ்சம் நேரம் ஓட்டெடுப்பு நிறுத்தப்பட்டது, அது கொஞ்சம் சண்டை தகராறு வந்தது. ஆனால் கடைசி அனௌன்ஸ் பண்ணும்போது மமதா வந்து வெளியே போய் திருடிட்டாங்கன்னு போனா நீங்க தானமா கடைசி வரைக்கும் உள்ள இருக்கு. தேசிய காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியுமே அவருமே அதான் சொல்றாரு, அது ஏதோ மிஷின்ல ஏதோ பண்ணிட்டாங்க. அது எப்படி பண்ண? இங்க ஒரு பத்திரிகையாளருங்கிற பேர்ல வந்து ஜிஹாப் சகாப்தான் ஒருத்தன் வளரிட்டு கிடக்குறான், இன்னொருத்தர் வளரிட்டு இருக்காரு. அவர் பேர் பெரிய டெக்னிக்கல் சயின்டிபிக் அட்வைசர் டு முன்னாள் ஜனாதிபதி அப்படின்னு சொல்லுவார் பொன்ராஜன். அவர் இவிஎம்எஸ்ல வச்சு விட்டாங்க, இவிஎம் திருப்பி புலம்பிட்டு இருக்காங்க. எங்கேயாவது நிரூபித்து காமித்தீர்களா? இந்த மாதிரி பைத்தியங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு, ராகுல் காந்தி இருக்கு. அப்ப கேரளால எதை வச்சு ஜெயிச்சார்கள்? அதனால வெற்றி, 2 வெற்றியும் மாபெரும் வெற்றி. ஏன்னா 2 வெற்றியுமே பார்டர் ஸ்டேட்ல ஒரு வெற்றி. இது முதல். கேரளாவுக்கு வருது. கேரளாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்று இருக்கிறது, அதுதான் உண்மை. கேரளாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதன் மூலமாக காங்கிரஸ் சவுத்துல 2வது ஸ்டேட், தெலுங்கானா அடுத்தது இங்கே, தெலுங்கானா இங்கே. அதாவது சவுத்துல தான் காங்கிரஸ் உயிர் இருக்கிறது. இதில் நம்ம ஒன்றும் மறைப்பதற்கு ஒண்ணுமில்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி 3 பொன்னான எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. 3 பேருமே ரொம்ப சிங்கம் அப்படிதான் சொல்லுவேன் நான். அது ஒரு பக்கம், ஓட்டிங் பெர்சன்டேஜ் ஒரு பக்கம். ஆனால் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் ஆளும் மாநிலம் இல்லை. இது கேரளாவோட ரிசல்ட். இனிமேல் இல்லை. சரி, இருந்த 3 மாநிலங்கள் எதெல்லாம்? திரிபுரா, வெஸ்ட் பெங்கால், கேரளா. திரிபுரா கம்யூனிஸ்டுடைய ஸ்பேஸ் யாருக்கு வந்திருக்கு? பிஜேபிக்கு வந்திருக்கு. வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்டுடைய ஸ்பேஸ் யார்கிட்ட வந்தது? பிஜேபி. இனிமே கேரளாலையும் கம்யூனிஸ்ட் ஸ்பேஸ் யாருக்கு வரணும்? பிஜேபிக்கு வரணும். ஏன்னா காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஐடியாலஜிக்கலா பெரிய வித்தியாசம் உள்ள காட்சியாக தங்களை காட்டிக்கொள்ளவில்லை. 2மே சிறுபான்மை தாஜா கட்சி தான். 2மே தேசத்துக்கு எதிர்பண்ணத்துக்கு, சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு விருப்பம் உள்ள கட்சி தான். கொள்கை ரீதியாக அவங்களுக்குள்ள வித்தியாசம் இல்லை. எதை சொல்லி ஃபைட் பண்ணும்? காங்கிரஸ் அரசாங்கத்தை கவர்னன்ஸை சொல்லி தான் ஃபைட் பண்ணும். கவர்னன்ஸை சொல்லி மட்டுமில்லை, கொள்கை ரீதியாகவும் பாஜக பண்ணும்போது, டபுள் எட்ஜ் பாஜக வரும்போது அந்த ஸ்பேஸ் இனிமே பாஜகவுக்கு வரும். தெற்கில் பாஜகவுக்கு ஒரு ஸ்பேஸ் வருகிறது. இது கேரளா. 4வதாக பாண்டிச்சேரிக்கு வருகிறேன். நான் மீண்டும் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்றேன். பாஜக ஒரு இடத்துல ஆட்சிக்கு வந்தால் அந்த ஆட்சியை விட்டு அகற்ற முடியாது. இதைத்தான் சன் டிவியினுடைய வீரபாண்டியன் பேசினார். நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா, மோடி ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா 25 வருஷம் அவர் அசைக்கவே முடியாது. அவருக்கு அப்படி ஆக்கம் இப்படி ஆக்கம், அவருக்கு பின்னால இத்தனை பேர் இருக்காங்க, ட்ரெஸ்ஸுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றாரு, பேசுறதுக்கு என்னெல்லாம் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு கடைசியில ஆகவே இந்துக்களை நீங்கள் ஜாதி வாரியாக பிரிக்க வேண்டும், சிறுபான்மையினர் மதவாரியாக ஒற்றுமைப்படுத்த வேண்டும் அப்படிலாம் அந்த சன் டிவி வீரபாண்டியன் பேசினதுனாலதான் சன் டிவில இருந்து அவனை வெளியில அனுப்பினான். ஆனா அவன் வாய்க்கு சக்கரை போடும். ஏன்னா 2014 அப்புறம் இன்னும் மோடி நீடிக்கிறார். இப்போ அந்த உண்மையை பாண்டிச்சேரி நிரூபித்திருக்கிறது. பாண்டிச்சேரி எந்த மாநிலம்? தமிழர் வாழும் மாநிலம், தமிழ் பேசும் மாநிலம். அதனால பிஜேபி வந்து தமிழர்கள் எல்லாம் வாழவே கூடாது, தமிழர்களுக்கெல்லாம் எதிரான கட்சி, அந்த கட்சி இந்த கட்சி என்பதை பாண்டிச்சேரி ஒத்துக்கொள்ளவில்லையே. பாண்டிச்சேரி தமிழர்கள் ஒத்துக்கொள்ளவில்லையே. அப்போ திமுக மாதிரி அங்க பொய் பூச்சாண்டி சொல்லத்துக்கு ஆள் இல்லை என்பது ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள், உண்மையை ஒத்துக்கொண்டார். அதனால பாண்டிச்சேரி என்பது பிஜேபியினுடைய வெற்றி, ஒரு முறை வந்தால் அசைக்க முடியாதது பிஜேபி என்பதை நிரூபித்த வெற்றியாக பார்க்கிறேன். இது 4வது. அப்போ நான் வெஸ்ட் பெங்கால் பேசிட்டேன், அசாம் பேசிட்டேன், கேரளா பேசிட்டேன், பாண்டிச்சேரி பேசிட்டேன். இப்போ தமிழ்நாட்டுக்கு வர்றேன் பாஸ்கர். ஒரே ஒரு கேள்வி தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இப்படின்னா என்ன அர்த்தம் பாஸ்கர்? திமுக வைத்த கோஷங்கள் எவ்வளவோ 60 ஆண்டு கால அரசியல் வாழ்வுல அவங்க நிறைய கோஷங்களை வச்சிருக்காங்க. இந்த முறை அவர்கள் வைத்த கோஷம் இது. அதாவது என்ன அர்த்தம்னா, நாங்க தமிழ்நாட்டை வளரவே விடமாட்டோம், தமிழ்நாட்டை எங்க குடும்பம் பிடிச்சு வச்சுக்குவோம், எல்லா ஊடகத்தாரும் எங்களுக்கு கொத்தடிமையாக இருப்பார்கள்,
எல்லா அரசு அதிகாரிகளும் நாங்க சொல்றதான் செய்வாங்க. அப்படி ஒரு ஜட்ஜே சொல்லலைன்னா நாங்க இம்பீச்மெண்ட்டுக்கே போவோம். ஆக தமிழ்நாட்டை நாங்க பிடித்து கொண்டு வைப்போம். என்றைக்காவது ஒரு நாள் தமிழ்நாடு திடீரென்று விழித்து கொண்டு போராடி வெல்லும் அப்படின்னு அவங்க புரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க. அதாவது தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னா எங்க குடும்பத்தை அப்பா போதும்பா, நீ தூங்காம இருக்க, வயசுக்கு அதிகமா வேலை பார்க்கிற, உனக்கு மினிஸ்டர்ஸே என்ன சொல்றாங்கன்னு சொல்றதுனால தூக்கமே வராம போயிடுது. ஆகையினால தமிழ்நாடு ஜெயிக்கட்டும், நீ நிம்மதியா தூங்கு, இனிமே எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு போராடியது வெற்றி பெற்றது. அப்படி பொருள் எடுத்துக்கணும். அப்படிதான் பொருள். அதைத்தான் அவங்க திமுகவுக்கு என்னன்னா, இன்னைக்குன்னு நாளைக்கு வரக்கூடியது இன்னைக்கே பார்க்கக்கூடிய சக்தி இருக்கு. தமிழ்நாடு போராடும் இல்லுங்கிறத கரெக்டா அவங்க சொல்லியிருந்தாங்கிறத நீங்க எடுத்துக்கணும். ரெண்டாவது என்ன சொல்றேன்னா, திமுகவை பொறுத்தவரை ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்தே அவங்க ஒரு ஆளும் கட்சியாக நடந்து கொள்ளவில்லை, எதிர்கட்சியாக நடந்து. ஆட்சிக்கு வந்த உடனே கொரோனா ஊசி நாங்களே தயார் பண்ணுவோம். தமிழ்நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, நாங்களே கொரோனா ஊசி இம்போர்ட் பண்ணுவோம். நாங்க என்னெல்லாமோ பைத்தியக்காரத்தன்மை. அன்னைக்கு தாங்க ஆட்சி வந்தாங்க, கொரோனா நேரத்தில் தாங்க வந்தாங்க. மத்திய அரசு அவ்வளோத்தையும் பண்ணிட்டு இருக்கு, கடைசியில் ஒண்ணுமே பண்ண முடியல. அப்புறம் எங்கெல்லாம் போய் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டாந்தோம். நாங்க என்ன வந்ததுங்கிற கேள்விக்கு இன்ன வரைக்கும் பதில் இல்லை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்னங்கிறது பிரேமலதா, பெண்கள் பாதுகாப்பை பத்தி பிரேமலதா பேசி காமிச்சு விட்டாங்க. எதையுமே கண்டுகொள்ளாத, உண்மையில சொல்றேன் பாஸ்கர், இந்த வார்த்தை தடித்த வார்த்தை, ஆனால் உண்மையான வார்த்தை. தமிழக அரசியல்ல 2 தற்குறிகள் என்று சொன்னால், ஒன்று முன்னாள் முதல்வர், 2வது முன்னாள் துணை முதல்வர். அவ்வளவு அசிங்கமா பேசினாங்க. ஒரு ஊழல்வாதி அரெஸ்ட் பண்ணின உடனே ஒரு ரீல் போடுறார், முட்டிப்பார் மோதிப்பார். ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு வேலை இல்லை, சட்ட ரீதியா சந்திக்க வேண்டியதானே. முட்டிப்பார் மோதிப்பார் நம்ம பேசுறது. அப்புறம் தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும், எதுக்கு எடுத்தாலும் இதே வார்த்தை. இது டெல்லிக்கும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். மக்கள் சொல்றாங்க வேண்டாம்டா, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எனக்கு வேண்டாம், நீ போயிடும், கண்ட்ரோல்ல போய் உட்காந்து போன சொல்லுவாங்க. டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொன்னவர். இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கும் போராட்டம், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி. அந்த பிரிவினையை பேச 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 மக்கள் என்ன சொல்லிட்டாங்க, டேய் வேண்டாண்டா, போடா, வீட்டுல போய் உட்கார்டா, நாங்க ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தமிழ்நாடும் தமிழ்நாடு போல் இதர இந்திய மாநிலங்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நீ வடவர பான்புறாக்கு அது இதெல்லாம் பேசாது, நல்லபடியாரு. நீ உன்னை ஆட்சியும் செய்யறதுக்கு வச்சிருக்கிற, சண்டை போடுறதுக்கு வச்சிருக்கிற. ஆகையினால நீ தமிழ்நாடு போராடும் இல்லை அப்படின்னு சொல்லி வடக்கு தெற்கெல்லாம் பேசாத, வீட்டுல போய் உட்காருன்னு சொல்லி. ஹிந்துக்களுக்கு என்னங்க உரிமை இருந்தது? ஒரு தீர்ப்பை நீங்க மதிக்கலைங்க. அதனால மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படித்தான் சொல்றேன். நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, உங்களுக்கு அதிகாரம் கையில இருக்கிறதுனால எதிர்கட்சிகளை முடக்கி விடலாம் அப்படின்னு நினைச்சு எந்த எதிர்கட்சிக்கும் அனுமதியே கிடையாது. ஆனா திமுக ஒரு மாநாடு போட்டா போலீஸ் உடனே அனுமதி கொடுக்கும், இளைஞர் மாநாடு, மகளிர் உடனே கிடைக்கும். ஆனா எதிர்கட்சி கூட்டணி கட்சியா இருந்தா கூட அனுமதி கிடைக்கும். ஒரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவான பத்திரிகையாளர் ஒரே ஒரு இடத்தை சுட்டி காட்டி விட்டால் உடனே அவருக்கு அவர் டிவியை அடிச்சு நொறுக்கிற அளவுக்கு போயிருவாங்க. அப்ப என்ன செய்வார்கள்? அப்போ கூட இருந்த இவர்களை கவுத்தி விட்டார்களா? காவல்துறை கவுத்ததா? அதிகாரிகள் கவுத்தார்களா? ஊடகவியலாளர்கள் கவுத்தார்களா? இந்த கேள்வியெல்லாம் வருதா இல்லையா? வரத்தான் செய்யும். அப்ப கூட இருந்துதான் கவுத்திருக்கிறார்கள். எல்லாருமாக சேர்ந்து ஹைப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க சார்? ஆமா, எல்லாருமா சேர்ந்து. உண்மையை சொன்னாதான் இந்த அரசாங்கத்துக்கு பிடிக்காது. அதை நம்பி ஓவர் கான்பிடென்டா இருந்துட்டாங்களா? ஆமா சார், இவங்க 2024 40 கிடைச்சது. அப்போ இப்போ 243 கிடைச்சிடும், 234 கிடைச்சிடும் நினைச்சிட்டாங்க, நம்பினாங்க, பேசினாங்க. திராவிட மாடல் 2.0 சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல முன்னெடுத்தாங்க. திராவிடம் சார், நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சார் கேட்கிறேன். இவங்க அப்பா 5 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்காருல்ல, அப்ப அது திராவிட மாடல் இல்லையா? இவர் பண்றதுதான் திராவிட மாடலா? இவங்க அப்பா ஆண்டதுக்கு பேர் என்ன மாடல்? எனக்கு பேர் தெரியல. அந்த இவங்க அப்பா ஆண்டதுக்கு பேர் என்ன மாடல் அவர் சொல்லுவாங்க.
இவங்க தான் ஒன்றியங்கிற வார்த்தையே கண்டுபிடிச்சாங்க 2021 வரல. அப்போ படித்த ஊடகவியலாளர்கள், ப்ரொஃபஷனலிஸ்ட் 2023 வரை இவ்வளவு நாள் வரைக்கும் அந்த வார்த்தையை சொல்லலையே. இனிமே நாம சொன்னா அது கொத்தடிமைத்தனம்னு யோசிக்கவே இல்லையே. எல்லாரும் ஒன்றியம் தானே பேசினாங்க. காங்கிரஸ் செல்வம் பிறந்தவே அதை பேசினாரு. அதனால நீங்க அவரை தூக்கி வீசிட்டாங்க. அப்போ நீங்க என்ன பிரிவினை பேசின திமுக தூக்கி எறியப்பட்டது, ஹிந்து விரோத திமுக தூக்கி எறியப்பட்டது, வடக்கு தெற்கு என்று மக்களை மாற்றி பேசின திமுக தூக்கி எறியப்பட்டது. அவர் இன்னைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு, நான் எல்லா மக்களுக்குமாக வேலை பார்த்தேன். நீங்க வேலை பார்த்தீங்க, 10% ரிசர்வேஷன் வந்து பொருளாதாரத்தில் வலுக்குன்றியவர்களுக்கு கொடுத்திருந்தாங்க, அதை கொடுக்கலையே நீங்க. அப்ப எப்படி எல்லா மக்களுக்கும் வேலை பார்த்தீங்க? எல்லா மக்களுக்கும் திமுக அரசாங்கம் வேலை பார்க்கவே இல்லைங்கிறேன் நான். அப்பாவும் சொன்னாரு இது கிறிஸ்துவனுடைய அரசாங்கம்னு, முஸ்லிம்கள் சொன்னார்களே இது எங்க அரசாங்கம்னு, எந்த ஹிந்து சொன்னா இது எங்க அரசாங்கம் சொல்லவே இல்லை, சொல்லதுக்கு வாய்ப்பே கொடுக்கலையே நீங்க. ஆகவே ஒரு போக வேண்டிய, அதாவது அந்த வார்த்தை, அந்த ஸ்டாலின் பேசுற வார்த்தைகள், உதயநிதி பேசுற வார்த்தைகள் எல்லாம் ஒரு கவர்னரை பார்த்து நான் செருப்பாக அடிப்பேன் ஒருத்தர் பேசுறாரு. இதோட தற்கொலைத்தனம் எல்லாம் இருக்க முடியும்? ஜெயிச்சிருக்கிறாரு, அது வேற. இப்ப ஒன்னே ஒண்ணுங்க, அதாவது கடவுள் இருக்காங்கிறதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். செந்தில் பாலாஜி ஜெயிச்சுட்டாரு. இதுக்கும் கடவுள் இருக்காருக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் புரியல. கரூர்ல விஜய் படுத்தினதெல்லாம் இவர் தானே. 40 பேர் கொலைக்கு பின்னால் இருந்தது செந்தில் பாலாஜி என்பதான குற்றம் சாட்டப்படுகிறது. இன்னைக்கு விஜய் சிஎம், இவர் உள்ள போய் விஜய்கிட்ட பேசிட்டு வேஷ்டியோட வெளியே வந்துருவாரா? நான் கேட்கிறேங்க. அப்படி போய் விஜய்கிட்ட போய் ஜனநாயக ரீதியாக நான் ஒரு ஜனநாயகவாதி அப்படின்னு விஜய் சிஎம்மா இருக்கும்போது செந்தில் பாலாஜி போய் பேச முடியுமா ஒரு எம்எல்ஏவா? ரெண்டாவது லைவ் காஸ்டும் கிடையாது. இப்போ திமுக ஆட்சி காலத்திலுமே லைவ் நடக்கல. இனிமே போடலாமா? விஜய் போடலாமே, போட்டு இவருக்கு வேஷ்டியை உருவாகிறது கூட அழகா காமிக்கலாமே. இப்ப இந்த செய்தியின் நிறைவாக டீட்டெயிலா சொல்லிட்டீங்க எல்லாத்தையும். இந்த செய்தி நிறைவாக சுருக்கமாக இப்ப நிறைய ஃபேக்டர் சொன்னீங்க. திமுகவுக்கு எதிராக இந்து விரோத திமுக, மக்கள் நலனுக்கு எதிரான திமுக. அதாவது நான் சொல்லுகிறேன், தெய்வம் நின்று அடித்திருக்கிறது. திமுக எப்போதுமே திரும்பி வந்தது கிடையாதுங்க. ஒரு தடவை கூட திமுக திருப்பி ஆட்சிக்கு வந்தது 2வது முறையாக, தொடர்ந்து 2வது முறையாக 71 வந்தது கிடையாது. ஒவ்வொரு வீழ்ச்சியும் மோசமாகத்தான் விழுந்திருக்கிறது, அதுலயும் சந்தேகம் கிடையாது. அதனால அதாவது திராவிட மாடல்னு நான் என்ன தெரியுமா சொல்றேன், ஒரு தடவை ஆட்சிக்கு வந்தால் மறு தடவை ஆட்சியை பறிகொடுத்த பேர் தான் திராவிட மாடல். ஏன்னா ஆட்சி வந்த உடனே முந்தின தடவை நாம ஒரு தடவை பறி கொடுத்திருக்கோமே, கொஞ்சம் நல்லபடியா ஆளணுமேங்கிற சிந்தனை வந்துட்டா திருந்திடலாம். ஆட்சி வந்தோடனே உலகமே கையில வந்த மாதிரி அட்டகாசம் பண்ணினா, அதிகாரம் பண்ணினா, துணிர்த்தனமா பேசினா, வாய்க்கொழுப்பு பிடிச்சு பேசினா, மக்கள் நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? ஊடகத்தை விலைக்கு வாங்கிட்டோம், எதிர்கட்சிகளை மீட்டும் நடக்க விடாம தடுத்துட்டோம், விஜய் வந்து இனிமே எந்திரிக்க விடாம கரூர்ல முடக்கிட்டோம். மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஓட்டுச்சாவடிக்கு வந்தா தான் உனக்கு பதில் சொல்ல முடியும்னு காத்துட்டு இருந்தாங்க. சொல்லிட்டாங்க. அவங்க ஏன் பிஜேபிக்கு போடல, ஏன் அதிமுகவுக்கு போடலைங்கிற கேள்வியெல்லாம் வேற கேள்வி. அதுதான் நிறைவா கேட்க வந்தேன். சோ நீங்க சொன்ன இந்த காரணங்கள், ஹிந்து விரோத திமுக, மக்களுக்கு எதிரான திமுக, சனாதனத்துக்கு எதிரான திமுக, இதையெல்லாம் மக்கள் மனதில் வைத்துத்தான் வாக்களித்தார்களா, அல்லது விஜய் என்ற ஒற்றை அலை இதெல்லாம் இது எதுவுமே இல்ல, விஜய்ங்கிற ஒற்றை அலை மட்டும்தான் வீசியதுன்னு பாக்குறதா சார்? இல்லைங்க, மக்கள் இந்த கட்சியை தூக்கி எறியறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு வரும்போது புது சாய்ஸ் ஒண்ணு வந்தது. அது விஜயகாந்தால் வெற்றி பெற முடியாதது, கமலஹாசன் வந்த பொழுது, சரத்குமார் வந்த பொழுது நடக்காதது. எப்படி நடந்தது? இந்த மாதிரி கோபம் இருந்ததே இல்லை சார். நான் போய் பார்த்திருக்கேன் சார். ஆட்சி மீது இந்த மாதிரி கோபம் இருந்ததே கிடையாது. அதாவது மக்களை வந்து ஜாதி ரீதியாக பேசினாங்க. அதாவது ஓசியான பெண்களை பேசினாங்க. நீ என்ன ஜாதின்னு ஒருத்தர் மேடையில் கேட்கிறாரு. இதெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தாங்க. அவ்வளவு, அதாவது திமுகவுடைய ஒவ்வொரு அமைச்சரும் தற்கொலைத்தனமாகத்தான் நடந்து கொண்டார். நான் விஜய தற்கொலைன்னு சொல்றதுனால நான் சொல்றேன், உங்களை விட தற்கொலையா யாரும் நிரூபிக்கவே இல்லை என்று சொல்லுவேன். திமுக தலைவர் கருணாநிதி இருந்த போது இதே அமைச்சர்கள் தானே சார் இருந்தாங்க.
இல்ல அன்னைக்கு அவங்களுக்கு கண்ட்ரோல், அதாவது இன்னைக்கு என்ன கொடுக்கப்பட்டதுன்னா அவங்களுக்கு வந்து நாம தான், நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இது ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கும். மோடிக்கு எதிராக ஒரு தலைவரை இந்தியாவில் கட்டமைக்க வேண்டும் என்று முயற்சி பண்றாங்க. அதை ராகுலை கட்டமைக்கணும் முயற்சி பண்ணாங்க, நடக்கல. ராகுல் வந்து பப்புனா ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவாலை கட்டமைக்க முயற்சி பண்ணாங்க, கொஞ்சம் போல ஒரு ஹோப் வந்தது. அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் லாக்கிப்படலன்னு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, மக்கள் அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. மமதாவை மோடிக்கு எதிராக பெரிய தலைவராக கட்டமைக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அதுல அரவிந்த் கெஜ்ரிவால் ஆசைப்பட்டாரு, அதுக்கான வேலையும் பண்ணாரு. ஆனா ஊழல் டிராப்ல போய் மாட்டிக்கிட்டாரு. டிராப்ல மாட்டிக்கிட்டாரா அவரே ஊழல் பண்ணாராங்க. மமதா அந்த வேலையெல்லாம் பண்ணல, தான் வேலையை தான் பண்ணிட்டு இருந்தா. ஆனா தன்னுடைய பகுதிக்குள்ள யார் அந்த ஒரு நாய் எப்படி இருக்குமோ அப்படி யாரையும் வரவிடாம ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நான் அகில இந்திய அளவில் நான் தான் மோடிக்கு எதிர்னா அந்த அம்மா சொல்லுது. நிதிஷ்குமார் முயற்சி பண்ணாங்க, நடக்கல. சந்திரபாபு நாயுடு முயற்சி பண்ணாங்க, நடக்கல. இவங்க எல்லாம் மோடியோட ஐக்கியமாயிட்டாங்க. ஸ்டாலினை முயற்சி பண்ணாங்க. ஸ்டாலினுக்கு என்ன நம்பிக்கை வந்துட்டு, நாம தான் இந்தி கூட்டணிக்கே தலைமை தாங்க போறோம். கொஞ்சம் திரும்பி அவருடைய அமைச்சர் எல்லாம் வடக்க பத்தி என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்துருந்தா ஸ்டாலினுக்கு அது தெரிஞ்சிருக்காரு. இந்திய கூட்டணிக்கே இவர் தான் தலைவர், இந்தியாவுக்கே தமிழ்நாடு தான் ரோல் மாடல், திராவிட மாடல் 2. நான் உடனே ஒரு எல்லா சீஃப் மினிஸ்டருக்கு நீட்டுக்கு எதிராக ஒரு லெட்டர், ஹிந்திக்கு எதிராக ஒரு லெட்டர். ஒரு சீஃப் மினிஸ்டர் பதிலே கொடுக்கலங்க. இவனை ஒரு கோமாளி மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் தூண்டி இந்த ஊடகம் இருக்கு இல்லையா, மோடிக்கு எதிராக யாருக்காவது பட்டம் கட்டணும்னு இருந்த ஊடகம் இவரை தூண்டி விட்டு இவர் நாம தானே இப்ப வீட்டுல போய் கிடக்கிறாரு. இதே கேள்வி கருணாநிதியிடம் கேட்டார்கள், நீங்க மத்திய அரசியலுக்கு வருவீர்களா? என் உயரம் எனக்கு தெரியும்னு சொன்ன. ஆனா இவர் 2019 ராகுல் ஜெயிச்சிருவார்னு நினைச்சு நான் தான் டிப்டி பிரைம் மினிஸ்டர் அக்ரிமெண்ட் போட்டால்தான் நம்ம ஸ்டாலின். அதனால ஒரு அதாவது ஹெட் மாஸ்டர் வராருங்க, இன்ஸ்பெக்ஷனுக்கு வராரு, படிக்காத பையன் அன்னைக்கு ஸ்கூலுக்கு வர மாட்டாங்களே, பார்த்துருக்கீங்களா? இன்ஸ்பெக்ஷனுக்கு வர அன்னைக்கு வயிற்று வலி வந்துரும்ல. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஏதாவது நலத்திட்டத்துக்கு வந்தா ஓடி போயிடுவார். ஏன்னா இந்த தமிழ்நாடு நலத்திட்டத்தை தொடர அப்ப ஓடி போனா தானே இவருக்கு கண்ணு தெரியாத மாதிரி முட்டை ஒண்ணுமே செய்யல போய் சொல்ல முடியும். ஏன்னா எல்லா பேப்பர்லயும் வந்திருக்கு, பிரைம் மினிஸ்டர் நலத்திட்டத்தை வந்து துவங்கி இருக்கிறார், சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளவு கொடுத்திருக்கு, ஒண்ணுமே கொடுக்கல. என்ன பொய்யா? மக்கள் பார்க்கலையா? அதாவது எப்படி திமுக அரசாங்கம் என்றால், திமுக அரசாங்கம் ஒரு பொய்யை சொல்லும், அந்த பொய்யை பத்திரிகை எல்லாம் எழுதினால அமைச்சர்லாம் பார்த்துட்டு அந்த பொய்யை அவங்களே நம்புவாங்க. தான் சொல்ல பொய்யை தானே நம்பி கெட்டுப்போட அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஆகையினால இந்த அரசாங்கம் போனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. 3 இந்து விரோத அரசாங்கங்கள், 3 இந்திய விரோத அரசாங்கங்கள் போயிருக்கிறது. அதுல பினராய விட்டுருங்க, நான் வேற காரணத்துக்காக விட்டுறேன். மமதா என்பவர் அரக்கிதான், ஸ்டாலின் என்பவன் அரக்கன் தான். நேற்று இந்திய திருநாட்டுக்கு தீபாவளி தான். ஆந்திர பிரதேசம் குண்டூர்ல SRM யூனிவர்சிட்டி இருக்கு சார். அந்த யூனிவர்சிட்டியில அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய முஸ்டாக் அப்படிங்கக்கூடியவர் வந்து தன் துறையில் இருக்கக்கூடிய ஹிந்து சக பேராசிரியர்களிடம் இன்ஸ்டாகிராம்ல வேனிஷ் மோடுன்னு ஒண்ணு இருக்கு, யாரு சேட் பண்றாங்கிறதே தெரியாது, அதை பயன்படுத்தி பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் பண்ணியிருக்காரு. இதை அங்க இருக்கக்கூடிய காவல்துறை கண்டறிந்து அவரை வந்து கைதும் பண்ணியிருக்காங்க. இது இப்போ அந்த மாநிலத்துல பெரும் பேசு பொருளாகி இருக்கிறது. SRM யூனிவர்சிட்டி குண்டூர் செய்தி எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்க கார்பரேட் கான்பஸ்ல என்ன நடக்குதுங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நாசிக்ல பார்த்தோம், TCSல பார்த்தோம். அதை தொடர்ந்து 1-2 இடத்துல விப்ரோலையும் கூட குற்றச்சாட்டு வந்தது. அதாவது நீங்க ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஜிகாதி மைண்ட் செட் இருக்குல்ல, அது வந்து எப்படி மாற்று மத பெண்களை உங்கள் வலையில் வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணம் அந்த ஜிகாதி மைண்ட் செட்ல இருக்கு. இதைத்தான் நாம வந்து நம்ம பெண்கள்கிட்ட சொல்லுகிறோம், இதை புரிந்து கொள்ளுங்கள்.
கொஞ்சம் அதாவது இன்னைக்கு சமுதாயத்தை கெடுத்ததுல சினிமாவுக்கு ஒரு பங்கு இருக்கு. ஜாதிக்கு அப்பாற்பட்டு, மதத்துக்கு அப்பாற்பட்டு, காதலுக்கு அப்படின்னு ஒன்று கொடுத்து பெண்கள் சுதந்திரம்னு ஒன்று கொடுத்து அவங்களுக்கு என்னன்னா எது காதல், எது திருட்டு கள்ளக்காதல், எது காமம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு இன்னைக்கு சமூகம் மட்டுப்பட்டு இருக்கு. இதுல மத ரீதியா வரும்போது அதனுடைய ப்ராப்ளம் என்ன வருங்கிற இன்னைக்கு பெண்களுக்கு நாம் சொல்லி கொடுக்கல. அதுதான் ஆகையினால இந்த லவ் ஜிகாத் என்பதை ஹிந்து பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கார்பரேட்ல இருக்கு, யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல இருக்கான்னு எக்கச்சக்கமா இருக்கு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனா அப்படி ஒரு பிரச்சனை வந்த உடனே இவங்க என்ன மறைக்க கூடாது. முதல்ல தன்னுடைய தோழியர்கிட்ட சொல்லலாம், பெற்றோர்கிட்ட சொல்லலாம், இல்லை நம்பிக்கையான யார்கிட்டயாவது சொல்லலாம். இது எங்க பிரச்சனை வருதுன்னா மோடி வச்சு எங்கேயோ ஒரு இடத்துல ஜாலியா ஒரு சேட்னு ஆரம்பிச்சு அது எங்க வழுக்குதுன்னு தெரியாத இடத்துல வழுக்கி விடும்போது தான் பிரச்சனை. அதனால இது இங்கதான் நடந்திருக்கு, குண்டூர்ல எஸ்ஆர்எம்லாம் நடந்திருக்கு அப்படின்னா எல்லா எஸ்ஆர்எம்லையும் நடக்கும். அதனால எஸ்ஆர்எம் குறை சொல்றேன்னு அர்த்தம் இல்லை. எல்லா எஜுகேஷன் கேம்பஸ்லையும் நடக்கும், எல்லா கார்பரேட் கேம்பஸ்லையும் இருக்கும். அதனால மீண்டும் மீண்டும் இந்த லவ் ஜிகாத் பற்றிய விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதை ஸ்ரீ டிவி தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. ஸ்ரீ டிவியில இந்த லவ் ஜிகாத் பத்தி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு, கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டும். அதுதான் என்னுடைய. பீகாரில பாஜக அரசு பதவியேற்றிருக்கிறது. சம்ராட் சௌத்ரி முதல்வராக பதவியேற்றிருக்கிறார். முதல்வர் பதவியேற்றிலிருந்து பல்வேறு விஷயங்கள், சீர்திருத்தங்களை அங்கே முன்னெடுத்துட்டு இருக்காரு, நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காருன்னு பீகார்ல இருந்து தகவல்கள் வருது சார். அதுல ஒன்றாக இப்போ பள்ளி வளாகங்கள், அரசு அலுவலகங்களில் ஜனகணமன பாடணும், மதரசாக்களில் ஜனகணமன பாடுறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. பள்ளியின் நிறைவு நாளில் அந்த கிளாஸ் முடிச்சுட்டு போகும் பொழுது பீகார் மாநில பாடலையும் பாட வேண்டும் அப்படிங்கிறத கட்டாயப்படுத்தியிருக்காரு. அது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய பெரும் பேசு பொருளாகி இருக்கிறதுங்கிற செய்தியும் வந்திருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக எங்கெங்கெல்லாம் ஆட்சிக்கு வரணும்னு ஒரு கற்பனை வச்சிருந்ததுல ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாருன்னா, அங்கம் வங்கம் கலிங்கம் 3 இடத்துலையும் பாஜக அப்படி சொல்லுவார். அங்கம்னா அது பீகார், வங்கம்னா கலிங்கம்னா ஒடிசா. ஒடிசா போன தடவை வந்தாச்சு, இப்ப பிஜேபி. வங்கத்துல வந்தாச்சு, பீகார் கூட்டணி ஆட்சி இருந்தது, இப்ப நம்ம பாஜக ஆட்சி இருந்தாச்சு. அதாவது எதுக்காக இந்த அங்கம் வங்கம் கலிங்கம் அப்படின்னு சொல்றாருன்னா, அங்கெல்லாம் என்ன நடக்குது என்பதை இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு என்னென்ன ஆபத்து இருக்குது. பீகார்ல பெரிய ஆபத்து இல்லை, 20 வருஷமா நம்மகிட்ட தான் இருக்கும், இதெல்லாம நிறைய சரி பண்ணியாச்சு. ஆனால் எல்லாமே முற்றுப்பெற வேண்டும். அதனால இன்னைக்கு பாஜக செய்ய பண்ண ஒண்ணுமே சொல்லலைங்க, வந்தே மாதிரம் பாடுங்கன்னு சொல்லுங்க. வந்தே மாதிரம் பாடுன்னு சொன்னா ஏன் பத்திக்கிட்டு வருதுன்னு எனக்கு புரியவே இல்லை. அதனால இந்த நாட்டினுடைய பாரம்பரியம் ஏதோ அதை நிலைநாட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அதனால அதை கொடுத்துருக்காங்க. உடனே எதிர்ப்புகள் எல்லாம் வருகிறது, வந்துட்டு எங்க வரல. இதெல்லாம் தன்னை போக்கில் சரியாகும், இந்த எதிர்ப்புகள் நிற்காது. ஆனால் நாம் அரசாங்கம் எதை செய்ய வேண்டுமோ, மக்களுக்கு தன்னுடைய பாரம்பரியத்தை நினைவுபடுத்த, தன்னுடைய தேசியத்தை நினைவுபடுத்த எதை செய்ய வேண்டுமோ, குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நமக்கு பாராட்டுக்கள். லடாக்ல ஏற்கனவே 2 மாவட்டங்கள் இருக்கு சார் நிர்வாக வசதி பக்காக. இப்போ அதை இன்னும் கூடுதலாக 5 புதிய மாவட்டங்களை அங்க இருக்கக்கூடிய லெப்டினன்ட் கவர்னர் அறிவிச்சிருக்காரு. அதன் மூலமாக லடாக் பகுதியில் 7 மாவட்டங்களாக அது உருவெடுத்திருக்கிறது. அதற்கு இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது இது சரியில்லை, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க சார்? சார் 2 மாவட்டம் தான் 5 மாவட்டம், மொத்தம் 7 ஆக்கி. மாவட்டம் பிரிக்கிறது எதுக்காக? நிர்வாகத்துக்காக.
எல்லாருமே மாவட்டமா பிரிச்சு தாங்க, எங்களுக்கு அப்பதான் அதிக ஃபண்டு வரும், அதிகம் தரணும் கேட்கறது தானே வழக்கம். தமிழ்நாட்டில் பாருங்க, எங்களுக்கு ஒரு தனி மாவட்டம் தாங்கன்னு தான் கேட்பாங்க. அப்பயும் அங்கே எதிர்க்கிறாங்க. அப்படின்னா அங்கே ரீஜனல் பாலிட்டிக்ஸில் ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ் இருக்கு. அதில் இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளை பிரித்து விடுவார்கள். அதாவது புத்திஸ்ட் தனியாக இருக்கிறார்கள், இவங்க தனியாக இருக்காங்க. ஆனால் 100% நிர்வாகத்துக்கான மாவட்ட பிரிகேஷன். இதுல எங்கேயாவது ஒரு இடத்துல எப்படி மதத்தை கொண்டு ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, மாவட்டம் எல்லாம் பிரிஞ்சாச்சுன்னா இனிமேல் ஸ்டேட்ஹுட் லடாக்கு வராது. மாவட்டம் பிரிஞ்சாதாங்க ஸ்டேட்ஹுட் வரும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லாம் செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க ஸ்டேட்ஹுட் கொடுப்பாங்க. அதை நோக்கிய ஒரு பயணத்தை, அதை தடுப்பதற்கான பயணம் என்று எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்கின்றன. பர்பஸ் ஒண்ணுதாங்க. மத்திய அரசாங்கம் அதுக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கறதுக்கு முன்னால அதனுடைய நிர்வாகத்தை எல்லாம் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். இவங்க என்ன நினைக்கிறாங்க, நிர்வாகம் எல்லாம் சரி பண்ணா மாநில அந்தஸ்து வருமா, கிடைக்காது. இது பொய். இதுக்கு இது பொய் என்று மட்டும்தான் சொல்ல முடியும். இத எப்படி அவர்கள் ஒரு அமைதியின்மையை உருவாக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். அதிர்ஷ்டவசமா அது நடக்காது, மக்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் என்னுடைய நிறைவு செய்தியாக JNU ரிசர்ச் ஸ்காலர் என்று இருந்தவர், அவர் மீது ஏற்கனவே செடிஷன் கேஸ் எல்லாம் இருந்துச்சு, செஞ்சிஷ் கான் என்பவர், அவரை இப்போ ஜமியா மிலா இஸ்லாமியா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா அவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது பெரிய பேசு பொருளாகி இருக்கிறது. இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? சார், இதெல்லாம் பேசு பொருள் ஆகத்தான் சார் செய்யும். அதாவது இப்ப இவன் இருந்தான்ல கன்னியாகுமார், என்னெல்லாம் ஆச்சு, JNUல இருந்து வெளியில போன உடனே எனக்கெல்லாம் பேசு பொருள் ஆச்சு. அப்புறம் CPMல போனா, அப்புறம் காங்கிரஸ் தான். உமர் காலியத்து உள்ளவே இருக்கார். உமர் காலியத்தை வெடிவைத்ததுக்கு உலகம் முழுக்க இருந்து குரல், அமெரிக்காவில் இருந்து வருகிறது, உலகம் முழுக்க இருந்து குரல். அதெல்லாம் யாரும் கண்டுக்கப்படல. ஏன்னா எவிடன்ஸ் நமக்கு இருக்கு. அது மாதிரி தேச துரோகம் செய்தவர்களை பத்தின ரெக்கார்டு அரசாங்கத்திட்டு இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி இப்ப ஜாமியா மிலியா மாதிரி ஆளுக்கு தான் CAA போராட்டத்துக்கு, விவசாய போராட்டத்துக்கெல்லாம் பின்னணியில் இருந்தா ஆலோசனை. ஒரு JNUல என்ன எலிமெண்ட்ஸ் இருந்ததோ அதுக்கு குறைவாக இல்லாமல் ஜாமியா மிலியா இருக்கு. ஆகையினால ஒருத்தர் போய் சேர்றாருன்னு போறதா அவங்க அகடமிக் இதை பார்க்கறதா, இதெல்லாம் பார்க்கறதே இல்லை. பார்க்கறது இல்லைன்னா இது விரும்புகிறார்கள். அந்த கேம்பஸ் பேக்ரவுண்ட்லாம் இருக்கணும் அப்படின்னு இருக்கணும்னு விரும்புகிறார். பிரிவினைக்கான பேக்ரவுண்ட் உள்ள ப்ரொஃபசர்ஸ் வேணும்னு விரும்புகிறார். இது நாம் தான் கண்காணிக்கிறோம். JNU இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிடு. இது நடந்துருது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக உடனடியாக யூனிவர்சிட்டியை என்ன செய்யணுமோ வெளியே எடுக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அது அரசாங்கம் பண்ணிருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனால் செய்தி வந்த உடனே இதை நாம் பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டாம். எனக்கு இன்னும் 2 நாள் அவர் அங்கே இருக்க மாட்டார். இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர், உரைநாடு இதழாசிரியர் திரு ராம நம்பிநாராயணன் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி சார். நன்றி பாஸ்கர். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.